அடுத்தபடியாக திருத்தாண்டகம் அரிக்காம்போது. கண்தலம் சேர் நெற்றி இளங்காளை கண்டாய் கள்மதில் சூழ் கந்தமாதனத்தான் கண்டாய் மண்தலம் சேர் மயக்கு அறுக்கும் மருந்தும் கண்டாய் மதில் கச்சி ஏகம்பம் மேயான் கண்டாய் விண்தலம் சேர் விளக்கொளியாய் நின்றான் கண்டாய் மீயச்சூர் பிரியாத விகிர்தன் கண்டாய் கொண்டலம் சேர் கண்டத்தியம் கூத்தன் கண்டாய் கோடிக்கா அமர்ந்து உரையும் உலகன் தானே. கண்தலம் சேர் நெற்றி இளங்காளை கண்டாய் கள்மதில் சூழ் கந்த மாதான் தன் கண்டாய் கண்தலம் சேர் நெற்றி இளங்காளை கண்டாய் கள்மதில் சூழ்ந்த கந்த மாதனத்தான் கண்டாய் வெண்தலம் சேர் விளக்கு ஒளியாய் நின்றான் கண்ட மீயச்சூர் பிரியாத விகிர்தன் கண்டாய் கண்டாடு பூங்குழலால் பாகம் கண்டாய் மறைக்காட்டு உரையும் மணாளன் கண்டாய் செண்டாடி அவுணர்புறம் செற்றான் கண்டாய் திருவாரூர் திருமூலன் தானன் கண்டாய் அலையார்ந்த புனல் கங்கை சடையான் கண்டாய் அடியவர்க்கு ஆரமுதம் ஆனான் கண்டாய் இளையார்ந்த திரிசூல படையான் கண்டாய் ஏழுலகமாய் நின்ற எந்தை கண்டாய் மற்றாரும் தன்னொப்ப இல்லான் கண்டாய் மயிலாடுதுறையிடமா மகிழ்ந்தான் கண்டாய் ஆற்றாகட் கற்றானாய் நின்றான் கண்டாய் ஐயாறு அகலாத ஐயன் கண்டாய்
முளைய பங்கன் கண்டாய் பார்ப்போர் காப்பா மகிழ்ந்த கண்டாய் நீரார்ந்த நிமிஷடை ஒன்றுடையான் கண்டாய் நினைப்பார்தம் வினைப்பாரம் இழப்பான் கண்டாய் கடிமழிந்த மலர் கொன்றை சடையான் கண்டாய் கண்ணப்ப விண்ணப்ப கொடுத்தான் கண்டாய் அடிமழிந்த சிலம்பலம்ப திரிவான் கண்டாய் அமரர்கணம் தொழுதேத்தும் அம்மான் கண்டாய் உடையாடு கரதலம் ஒன்றுடையான் கண்டாய் ஒற்றியூர் ஒற்றிய உடையான் கண்டாய் இழையாடும் என் புயத்த இறைவன் கண்டாய் என்னையத்துள் நீங்க எம்மான் கண்டாய் படமாசு பண்ண கச்சி ஆசை அசைத்தான் கண்டாய் பாராய் துறையும் பாசூரும் மேயான் கண்டாய் கடமாடு கந்தன் கண்டாய் கைலாய தேவி இருந்தான் கண்டாய் கோடிக்கா அமர்ந்துரையும் உலகந்தானே கோடிக்கா அமர்ந்துரையும் உலகந்தானே கோடிக்கா அமர்ந்துரையும் உலகன் திருச்சிற்றம்பலம். மிக அருமையான பதிகம். இதெல்லாம் நான் பாட இறைவன் தான் பாட வச்ச. அருமையா பாடினோம். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். வழிகாட்டிங்க நாங்கள் பாடுவோம். இல்லை, ஒரு பாடசாலையில கூட இந்த அளவுக்கு பாடுறது அத்தனை பேரும் வந்து வணங்கி இருக்கிறாங்க. படிச்சதுலேருந்து 33 கோடி தேவர்களும் வந்து வணங்குறாங்க. அதை விட விடுங்க. யம பயம் எங்க போச்சு? யம இல்லை இந்த ஊர்ல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என் ஏரியா எப்படி புரியல.